ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபோனை எப்படி ரீசெட் பண்றது. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா உங்க ஐபோன் இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ண போறீங்க, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ரீசெட் தேவைப்படலாம் உங்களோட ஐபோனுக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ இந்த வீடியோல எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ரீசெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி தயவு செய்து பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரீசெட் பண்ணோம் அப்படின்னா எல்லா டேட்டாவும் போயிடும். ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் 15 ப்ரோ, ஓகேங்களா. இது ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு ரீசெட் எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். ஸோ ரீசெட்ல வந்து ஜென்ரல் போயிடணும். ஜென்ரல் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ரீசெட் ஐபோன் இருக்கு பாத்தீங்களா ஆப்ஷன்ஸ். ஸோ அதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்ட பிறகு இங்க பாருங்க ரீசெட்னு இருக்கும், இரேஸ் ஆல் கண்டென்ட் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இரேஸ் ஆல் கண்டென்ட் அண்ட் செட்டிங்ஸ். ரீசெட்னு சூஸ் பண்ணோம்னா இதெல்லாம் நீங்க வந்து டெம்பரரியா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்ட் செட்டிங்ஸ், ஹோம் ஸ்கிரீன் லேஅவுட் எல்லாத்தையும் நீங்க வந்து செட் பண்ணலாம். ஓகே, இரேஸ் ஆல் கண்டென்ட் அண்ட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஸோ பாருங்க இந்த டேட்டா எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸில் எதாவது இருந்ததுன்னா பேக்கப் எடுத்துக்கோங்க. எனி டேட்டாஸ், ஃபோன் நம்பர், கான்டாக்ட்ஸ் எவ்ரிதிங் சேவ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூ பண்ண போகிறேன். கண்டினியூ கொடுக்குறேன். பேக்கப்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஐக்ளவுடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் அப்லோட் பண்ணுது, பட் எனக்கு தேவை கிடையாது. ஸோ இனீஸ் எனிவே கொடுக்குறேன். ஃபைன் மையும் அந்த ஆக்டிவேஷன் லாக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்த பிறகு இரேஸ் ஐஃபோன் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. ஸோ ஐஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இரேஸ் ஆகிடும். எப்படி நீங்கள் புதுசாக வாங்கும்போது இருக்கோ அந்த செட்டிங்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை ஐஃபோன் டு ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புது ஐஃபோன், நான் டுட்டோரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணேன். இப்போ என்னோட பழைய ஓல்டு ஐஃபோன் இருக்குல்ல, அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா டேட்டாவும் இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நான் அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றதான் பார்த்தோம். அவ்வளோதாங்க. ஸோ ஒன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இப்போ பழைய மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம செட்டப்ஸ் போட்டு செட் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை. ஆனால் ஒன்று மட்டும், யூஸ் ஐஃபோனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரீசெட் பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட்டாக செலக்ட் பண்ண கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஃபேக்டரி ரீசெட்னு சொல்லுவாங்க. நம்ம ரீசெட் பண்ணது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் அண்ட் டேக் கேர்.